தமிழ்நாட்டில் கூட பாருங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கும், முன்னாள் திமுக அமைச்சர்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. திமுக ஆட்சிக்கு வரும், முன்னாள் அதிமுக அமைச்சர்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. கருணாநிதி ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா ஜெயிலுக்கு அனுப்பாரு, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே கருணாநிதி தூக்கி உள்ள வைக்கணும்னு நினைக்கும். இதான ஆட்சி, இதான அரசியல் பார்த்துட்டு இருக்கோம் 60 வருஷமா. இப்போதான் முதல் முறையா பார்க்குறோம் திமுக ஆட்சி, திமுக மந்திரிகளும் ஜெயிலுக்கு போறாங்க. ஏன்? மோடிடா, மோடிடா. எந்த வழக்கும் மத்திய அரசு போடவே இல்லை, எல்லாம் இவங்களே போட்டுக்கிட்ட கேஸ், இவங்க டிவிஎஸ்சியே போட்ட கேஸ், இவனே தனக்கு சிக்கலை உருவாக்கிட்ட கேஸ். யார் எங்களை ரைடு பண்றது? இன்கம் டாக்ஸ் எங்க இருக்கு கேட்டார்ல உங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி. இப்ப பெயிலுக்கு எங்க இருக்கு ஐயா, பாவம் ஈடில இருந்து பெயில் கொடுங்க. ஏவா வேலுன்னு ஒருத்தர் அமைச்சர், எங்களுக்கு இந்தியாலாம் தெரியாது, எங்களுக்கு தமிழ்நாடு தான், அதுக்கப்புறம் திராவிட நாடு தான். இந்தியாவா? அது எங்க இருக்கு அப்படின்னாரு. 10 நாள் கழிச்சு இன்கம் டாக்ஸ் ரெய்டு அவர் வீட்டுக்கு வந்த உடனே, ஐயோ இந்திய அரசு எங்களை இப்படி நடத்துகிறது அப்படிங்கிறார். இப்ப தெரியுதுல இந்தியானா எங்க இருக்குன்னு. இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்த உடனே உனக்கு இந்தியா தெரியுதுல்ல.